அடுத்த நாலாவது கேள்வி பாருங்க. பரப்பு சில்லொன்று நிமிடத்திற்கு 1200 சுற்றுக்கள். 1200 சுற்றண்டா என்ன? நிமிடத்துக்கு 1200 சுற்றண்டா அதாவது கோண வேகத்தை சொல்லுது. ஒமேகா என்ன எழுதுவோம்? 1200 RPM. நிமிடத்திற்கு 1200 சுற்று என்ன? அப்ப 1200 RPM. சரி, RPM என்றா ரொட்டேஷன் பெர் மினிட், நிமிடத்துக்கான சுற்று எனும் வீதத்தில் சுழல்கின்றது. அதன் கோண வேகத்தை ரேடியன் செகண்ட் -1 தருவது கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னவா மாத்தணும்? நம்ம இப்ப ரேடியன் செகண்ட் -1 இதுக்கு மாத்தணும். இப்ப நேரடியா நீங்க இதை செய்யலாம். ஆனா சமன்பாட்டின் அடிப்படையில பார்க்கக்குள்ள ஒமேகா சமன் தீட்டாவின் கீழ் டி. சரியா? ஒமேகா சமன் என்னது? தீட்டாவின் கீழ் டி ஆக இருக்கும். தீட்டா என்னவா இருக்க போகுது? இங்க 1200 சுற்றுகள் தானே அவரது தீட்டா. ஒரு சுற்றுக்கு அவ்வளவு சுழலும்? 360 பாகை சுழலும். ஒரு சுற்றண்ட அவ்வளவு 360 பாகை. 360 பாகை என்றது எத்தனை ரேடியனுக்கு சமன்? 2π ரேடியன். எப்படி வந்தது? 360 தர இத கோணத்தை பாகையா மாத்திரண்டா என்ன செய்வோம்? பையின் கீழ் 180 பெருக்குவோம். பையின் கீழ் 180. இதையும் சுருக்குற என்னன்னு வருவார்? இது 2π ரேடியன் என்று வரும். அப்ப 360 பாகை 2π ரேடியனுக்கு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சரிதானே? அப்ப தீட்டா 1200 தர ஒவ்வொரு சுழற்சிக்கும் 360 பாகை. அப்ப 2π ரேடியன் சுழலும். அப்ப என்ன செய்யணும்? 2π ஆல பெருக்குவோம். கீழ் டைம் என்ன? நிமிடம் தானே. நிமிடம் என்ன செய்யணும்? செகண்டுக்கு மாத்துறதுக்கு 60 ஆல பிரிக்கணும். அப்ப இது ரேடியன், இது செகண்ட். அப்ப இதுல இருந்து இந்த 60ஐயும் 120ஐயும் சுருக்கலாம். சுருக்குனா என்னண்டு வரும்? 20 தர 2. ஆகவே 40 பை ரேடியன் செகண்ட் -1 என்று வரும். சரியா? 40 பை ரேடியன் செகண்ட் -1 என்று வரும். இப்ப இதுல பைக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? பெருமானம் போடலாம். என்ன பெருமானம் போடுவோம்? பைக்கு 22 கீழ் 7 என்ற பெருமானம். ஆனா பைக்கு அவங்க ஏதாவது பெருமானம் தந்தா 3.14 அல்லது 3 அல்லது 3.1 என்று தந்தா தந்த பெருமானம் போடணும். அப்ப இந்த கேள்வியில பைக்கு 3.14 என்று தந்திருக்குது. ஆகவே என்ன செய்வோம்? 40 தர 3.14. இது பெருக்குனா என்ன விட வரும்? 125.6. இது பெருக்குனா 125.6 ரேடியன் செகண்ட் -1 என்று வருவார். அப்ப இதான் அதுக்குரிய விட. அப்ப கட்டாயம் நமக்கு இந்த அலகு மாற்றம் செய்கிறது. அதாவது RPMல தந்தா ரேடியன் செகண்ட் -1 மாத்துறது தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க.